நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்கள் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் அடையணுங்கிற எண்ணம் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய லட்சியங்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் படிக்கவும் செய்யணும், படிக்க பிடிக்கும். இருந்தாலும் இதில் எதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆனது மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு 3 விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். 3 விஷயம். இந்த 3 விஷயத்த நீங்கள் கேட்டீங்க, இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும், கண்டிப்பாக இது உங்கள் மனசை மாற்றும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மொதல் விஷயம் கிளாரிட்டி. வாழ்க்கையில் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் நம்ம ஜெயிக்கணும் இல்லை அதை அடையணும் அப்படின்னா கிளாரிட்டி வேணும். கிளாரிட்டி இருந்தால் தான் நம்மளால் ஒரு செயல் செய்யவே முடியும். நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இப்போது நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கீங்க. உங்கள் ஊரில் உங்களுக்கு எல்லா ரூட்டும் தெரியும், எல்லா இடமும் தெரியும். அதே நேரம் உங்கள் கையில் பைக்கும் இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் வந்து என்னை பிக் பண்ணிடு அப்படின்னு சொன்னால் உங்களால் போய் அவனை பிக்கப் பண்ண முடியுமா? முடியாது. அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் தானே இப்போ பிக் பண்ண முடியும். ஸோ அவன் எங்கே இருக்கான்னு தெரியணும் அப்படின்னா அதுதான் கிளாரிட்டி. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும். இங்கே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம எவ்வளோ நாளும் கஷ்டப்படலாம், எவ்வளோ நாள் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு மட்டும் உங்களோட எந்தூசியாசம் இருந்தால் மட்டும் போதாது. இங்கே எங்கே போகணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை அடைய முடியும். இந்த கிளாரிட்டி எப்படி வர வைக்கிறது, இந்த கிளாரிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக நான் சொல்கிறத கேட்டுட்டு மட்டும் இருக்காதீங்க, செஞ்சு பாருங்கள். ஒரு பேப்பர் எடுங்க. பேப்பர் எடுத்துட்டிங்களா? இந்த பேப்பரில் ஒரு 15 விஷயங்கள், இந்த 15 விஷயத்த நான் சாகிறதுக்கு முன்னாடி அடைஞ்சாகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பாருங்கள். இந்த 15 விஷயத்த எழுதுங்க. எழுதிட்டிங்களா? சும்மா இருக்காதீங்க, எழுதுங்க. எழுதிட்டிங்களா? இப்போது இந்த 15ல் ஒரே 5 மட்டும், இந்த 5 நான் கண்டிப்பாக அடைஞ்சே தீரணும், எந்த காம்ப்ரமைஸும் இல்லை அப்படிங்கிற 5 மட்டும் ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணிட்டீங்களா? மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, தேவையில்லை. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த இந்த 5 விஷயத்தை நீங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் இருக்கிற 10 விஷயத்தை பற்றி யோசிக்கணும். ஸோ அடுத்த 5 விஷயந்தான் உங்களுக்கான கிளாரிட்டி. இந்த 5 விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இதுக்காக எந்த காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ணலாம். இதை என்றைக்குமே நீங்கள் விடக்கூடாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கிளாரிட்டி இப்போ கிடச்சிதா? இந்த 5 விஷயந்தான், இதுதான் உங்களுக்கு அடிப்படையாக தேவை. இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இதுக்காக நீங்கள் உழைச்சா போதும். ஸோ அந்த 5 விஷயத்துக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான கிளாரிட்டி. 2வது முக்கியமான விஷயம் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலை பொறுத்தவரை 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இன்டர்னல் கண்ட்ரோல், இன்னொன்று எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். இங்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நடந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம், நம்மளால் என்ன மாற்றிக்க முடியும், நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அது இன்டர்னல் கண்ட்ரோல். அதே நேரம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, எனக்கு என்னோட கர்மா தான் இதெல்லாம் காரணம், என்னால் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை குறை சொல்கிறோமா? அப்போது அங்கே எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலை நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனாலேயே நிறைய பேர் தோற்று போகிறாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் உங்களால் சில விஷயங்களை மட்டும்தான் மாற்றிக்க முடியும், உங்களால் சில விஷயங்களை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அந்த கண்ட்ரோல் எப்படியா கெயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே நேரம் என்னோடய சூழ்நிலையை நான் மாற்ற போகிறேன், இல்லை என்னோடய சரௌண்டிங்கை நான் மாற்ற போகிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு பேசுகிறத நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா மாற்ற முடியாது. இங்கே நம்ம மனசை தான் நம்ம மாற்றிக்கணும். நம்ம மனசை நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை உங்கள் சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா யுவர் லைஃப் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். 3வது முக்கியமான விஷயம் காம்பவுண்ட் எஃபெக்ட். இங்கே உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற டாப் 20% பீப்புளுக்கும் சாதாரண ஆர்டினரி பீப்புளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் மேலே இருக்கிற அவேர்னஸ் தான். இங்கே நிறைய பேருக்கு காம்பவுண்ட் எஃபெக்டை பற்றினா அவேர்னஸே இல்லை. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளான எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். நீங்கள் தினமும் 2 மணி நேரம் கேம் விளையாடுறீங்க, இன்னொருத்தன் வாரத்துக்கு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் கேம் விளையாடுறான். இப்போது யாருக்கு அந்த கேம் மேலே அதிகமான கண்ட்ரோல் இருக்கும், யாரோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், யார் அந்த கேமை ஸ்மார்ட்டாக விளையாடுவா? தினமும் விளையாடுற ஒருத்தன் தான். தினமும் அவன் 2 மணி நேரம் விளையாடினாலும்
அவன் திரும்ப 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 தினமும் விளையாடுறதுனால அதோட காஸ், அதோட அவுட்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வாழ்க்கையில் நீங்கள் படிக்கிறீங்களா, ஒரு ஃபிசிக்ஸை நீங்கள் வாரத்துக்கு ஒரே ஒரு தடவை 4 மணி நேரம் படிக்கிறதுக்கும் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதனால ஏற்படுற ரிசல்ட் பெருசாக இருக்கும். ஸோ காம்பவுண்ட் எஃபெக்டோட பவர் ரொம்ப பெருசு. நீங்கள் தினமும் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, திரும்ப 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 பண்ணுறீங்க, ஆனால் சின்னது தான். தினமும் ஒரு அரை மணி நேரம், தினமும் ஒரு 1 மணி நேரம் அவ்வளோதான் படிக்கிறீங்க, ஆனால் அதோட எஃபெக்ட், அதோட ரிசல்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். இதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும், எல்லா ஏரியா ஆஃப் லைஃப்லையும் கொண்டு வர பாருங்கள். அது ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், படிக்கதா இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். தினமும் அந்தந்த விஷயங்களுக்கு அரை மணி நேரம் செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 1 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு மாஸ்டராக இருப்பீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. ஸோ இதுதான் த பவர் ஆஃப் காம்பவுண்ட் எஃபெக்ட். இது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த டாப் 10% மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலாம். ஸோ இவ்வளோ தாங்க எனக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக அமையும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் யூ வீடியோ. பாய்.